ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம் டே 18 செஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஆக்ஷன் வெர்பை பார்க்க போகிறோம். அதாவது நான் சாப்பிட்டேன், நான் போனேன், நான் வந்தேன், அவர் செய்தார், இந்த மாதிரியான சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த யா, இ, ஏ இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம ரூட் வெர்புக்கு பின்னாடி நம்ம சேர்த்தாலே போதுமானதுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து அதாவது நான், அவன், அவள் அந்த மாதிரி பார்த்தீங்களா, அது சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பொருளை சொல்லணும். அவன் சாப்பிட்டான், அவன் பள்ளிக்கு போனான், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பார்த்தீங்களா, அது வந்து ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூட் வெர்ப். ரூட் வெர்ப்புங்கிறது ஆ, ஜா, கர் அந்த மாதிரி பார்த்தீங்களா. ரூட் வெர்ப்புக்கு பின்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து யா, இ, ஏ இந்த மாதிரியான வார்த்தைகளை சேர்க்க போறோங்க. அதாவது ஆண்பால் ஆண்பால் ஒருமையில் வரும்போது பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிறத சேர்க்கணும். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஆ வருவது இருக்கு பார்த்தீங்களா, கம், அதுக்குரிய ஆ ரூட் வெர்பு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யா, வெறும் ஜஸ்ட் ஒரு யா மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா ஆயா. இது ஒரு ஆண்பாலுக்கு வந்துட்டு சிங்குலருக்கு யூஸ் பண்ணக்கூடியதுங்க. இப்போ பாருங்க, மே ஆயா. மே ஆயா அப்படின்னா நான் வந்தேன். ஓ ஆயா அவன் வந்தான். ஏ ஆயா இவன் வந்தான். இதே வந்து ஈக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆக்கு பின்னாடி ஈ சேர்க்க போறீங்க. மே ஆயி. ஓ ஆயி அவள் வந்தாள். ஏ ஆயி இவள் வந்தாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஏ வந்து ப்ளூரலுக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும். அதாவது நம்ம செகண்ட் பர்சன், நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து நம்ம வந்துட்டு வாங்க போங்கன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப் ஆயே. ஆப் ஆயே. சரிங்களா. ஜஸ்ட் இந்த மாதிரி ஏ மட்டும் சொன்னீங்கன்னா போதுங்க. ஓ ஆயே, ஏ ஆயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம் ஆயே நாங்கள் வந்தோம். இந்த மாதிரி நம்ம சொல்லலாங்க. இல்லை பாருங்க, ஜஸ்ட் இந்த நான் சொன்ன இது வந்து ஒரு டேபிளாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் அப்படிங்கிறது ஐ. மே ஆயா, ஒரு ஆண் சொல்லும்போது மே ஆயா, ஒரு பெண் சொல்லும்போது மே ஆயி. அதாவது ரூட் இப்போ ஆண் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து வேற என்ன ஒர்பு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி பாருங்க. மே சோயா, மே சோயி. ஒரு பெண் சொல்லும்போது நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சோயா சோயி அப்படின்னா போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்க, யூ. தூங்குறதுக்கு ஆய் அந்த ரூட் பின்னாடி யா. சரிங்களா. ஒரு பெண்ணை சொல்லும்போது அதே மாதிரி ஈ. தும், அதாவது தும் மற்றும் ஆப் இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவது சாரி போவதற்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம ஜா அப்படின்னு சொல்லுவோமா. அதே வந்து பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மாறிடும். கயா, கயி, கயே அப்படின்னு மாறும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, கயா. கயானா ஒரு ஆணுக்கு சொல்லும்போது வந்தான், வந்தேன் அப்படி சொல்லும்போது கயா. ஒரு பெண் சொல்லும்போது கயி. சரிங்களா. ப்ளூரலுக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும் சொல்லும்போது கயே. அதை வந்து நம்ம ஜஸ்ட் அது அந்த வார்த்தை மட்டும், அந்த எழுத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுமானதுங்க. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து போய்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஜானா. சரிங்களா. சில வெர்புக்கு மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த போகிறதுக்கு பார்த்தீங்களா ஜானா, அது கம்ப்ளீட்டாக மாறிடும். கயா, கயி, கயே. ஓகேங்களா. கயா, கயி, கயே. கானா, காயா, காயி, காயே. படுனா, படா, படி, படே. देखा, देखी, देखे. போல, போல்னா அதுக்கு போலா, போலி, போலே. உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு டவுட் வந்து வரலாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம யா தான் சேர்த்தோம். சில இடங்கள்ல இப்படி வருது அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸம்ஷனல் சென்டென்சஸ் வெர்புங்க. அதாவது சில வார்த்தைகளுக்கு கம்ப்ளீட்டா மாறும். அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யா, இ, ஏங்கிறதுக்கு பதிலா நம்ம ஆ, இ, ஏ அந்த மாதிரி சேர்த்துக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த யான்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை வந்து ஆன்னு மட்டும் சேர்க்க போறோம். தேக்கா. சரிங்களா. பார்க்கறது பாத்தீங்களா, தேக், தேக்கா, தேக்கி.
ஓகேங்களா? அடுத்து பாருங்க போல்னா, போலா சொன்னான், போலி சொன்னாள், போலே சொன்னார்கள். அப்படி மாறிக்கும். ஆனா, ஆயா, ஆயி, ஆயே. நெக்ஸ்ட் பீனா, பியா, பி, பி. மே பானி பியா, மே தூத் பியா, நான் பால் குடிச்சேன், தண்ணி குடிச்சேன். அப்படி சொல்லும்போது இந்த மாரி பியா, பி, பிஏ அப்படின்னு பயன்படுத்தலாங்க. லிக்னா, லிக்னானா எழுதுறது. லிக்கா, லிக்கி, லிக்கே. சுன்னா, சுன்னானா கவனிக்கிறது. சரிங்களா? சுன், சுனா, சுனி, சுனே. சுனி அப்படின்னு சொல்லணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சோனா, சோயா, சோயி, சோயே. தூங்குறது. சோனானா தூங்குறது. நெக்ஸ்ட் ஒரு செட்டு பாருங்க. உட்னா, உடா, உடி, உடே. தவுடுனா, தவுடுனா ஓடுறது. சரிங்களா? தவுடா, தவுடி, தவுடே. மில்னா, மில்னானா வந்துட்டு கிடைக்கிறது, மீட் பண்றது. 2க்குமே சொல்லலாங்க. மிலா, மிலி, மிலே. கேல்னா, கேலா, கேலி, கேலே. சல்னா, சலா, சலி, சலே. ஜீத்னா, ஜீத்னானா ஜெயிக்கிறது, வெற்றி பெறுவது. ஓகேங்களா? ஜீதா, ஜீதி, ஜீதே. காம் கர்னா, வேலை செய் அப்படின்னு சொல்லும்போது காம் கரோ அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? காம் கர்னா, காம் கியா, காம் கி, காம் கியே. நெக்ஸ்ட் பாருங்க. பைட்னா, பைட்டா, பைட்டி, பைட்டே. ஹார்னா, ஹார்னா தோத்து போறது. சரிங்களா? ஹாரா, ஹாரி, ஹாரே. தென் இது பாருங்க, சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நான் பள்ளிக்கு சென்றேன். மே ஸ்கூல் கயா. ஃபர்ஸ்ட் இந்த மேங்கிறது சப்ஜெக்ட், ஸ்கூல் ஆப்ஜெக்ட், இது வெர்பு. ஓகேங்களா? கயா. நான் முதல் முறையாக சென்றேன். இது ஒரு பெண் சொல்லும்போது மே பெஹ்லி பார். பெஹ்லி பார்னா முதல் முறை, முதல் தடவை, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்லும் பார்த்தீங்களா? மே பெஹ்லி பார் கயி. ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஊருக்கு போறேன், சென்னைக்கு போனேன். அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லும்போது இந்த மாரி பயன்படுத்தணும். மே பெஹ்லி பார் சென்னை கயி. மே பெஹ்லி பார் சினிமா கயி. நம்ம அத மாரி மொத டைம் சினிமாவுக்கு போனேன். அப்படின்னு சொல்லும்போது இப்படி பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் அவன் அப்படிங்கிறது ஒரு அவன் சீக்கிரம் சென்றான். ஓ ஜல்தி கயா. நீ நீ எங்கே சென்றாய்? தும் கஹா கயே. நீ எங்க சென்ற? பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கும்போது எங்க போன அப்படின்னு கேட்கும்போது நீ எங்கே சென்றாய்? தும் கஹா கயே. ஒரு இது பார்த்து ஓ கஹா கயா அப்படின்னா அவன் எங்கே சென்றான். ஓ கஹா கயி, அவள் எங்கே சென்றாள். அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் வச்சு நீங்க மாத்தி 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 போடும்போது நிறைய சென்டென்ஸை இதை வச்சு உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆனா வருவது சம்பந்தப்பட்ட சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மே கர் ஆயா, நான் வீட்டிற்கு வந்தேன். நான் மாலையில் வந்தேன். நான் எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? நான் மதியம் சாயங்காலம் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? மே ஷாம்கு ஆயி. நீங்கள் எங்கே எப்படி வந்தீர்கள்? எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆப் யஹாं கைஸே ஆயே. நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? பஸ்ல வந்தியா? அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது, ஆப் ஆப் யஹாं கைஸே ஆயே. பிரியா நேற்று இங்கே வந்தாள். பிரியா கல் யஹாं ஆயி. அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். வே ஸ்கூல் ஆயே. ஸோ இந்த சாப்பிடுறது, குடிக்கிறது அந்த மாதிரியான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் ரொட்டி சாப்பிட்டேன். நான் பீட்சா சாப்பிட்டேன். நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த நடுவில் அந்த ஆப்ஜெக்டை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? மேலொட்டி கை, ஒரு பெண் சொல்லும்போது மேலொட்டி கை. இந்த காயின்னு இருக்குங்க, நீங்கள் கையின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு பெண் சொல்கிற மாதிரிங்க. இதை ஒரு ஆண் சொல்கிற மாதிரி இருந்தால் மேலொட்டி காயா. சரிங்களா? மே பானி பியா, நான் தண்ணீர் குடித்தேன். மே பானி பியி, பீனா ஒரு பெண் சொல்லும்போது. அவள் சாப்பாடு சாப்பிட்டாள். ஓ கானா காயி, ஓ ரொட்டி காயி, ஒரு பீட்சா காயி அப்படின்னு நம்ம வார்த்தைகளை மாத்திக்கலாங்க. நீங்கள் காஃபி குடித்தீர்கள். ஆப் காஃபி பியே, ஆப் காஃபி பியே. நீங்கள் அதிகமாக நாங்கள் அதிகமாக சாப்பிட்டோம். ஹம் பகுத் காயே, ஹம் பகுத் காயே. குழந்தைகள் பால் குடித்தார்கள். பச்சே தூத் பியே.
நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது படிக்கிறது, எழுதுறது அந்த மாதிரியான சில வார்த்தைகள எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்கலாங்க. நான் 2 மணி நேரம் படித்தேன். मैं 2 घंटे पढ़ा. 2 घंटेனா 2 மணி நேரம். ஓகேங்களா? நான் கடிதம் எழுதினேன். मैं पत्र लिखा. पत्रனா கடிதம். நான் செய்தித்தாள் படித்தேன். मैं न्यूज़पेपर पढ़ी. ஒரு பெண் சொல்லும்போது இந்த மாதிரி அ படி அப்படிங்கிற வார்த்தைய சொல்லலாங்க. பிரியா கவிதை எழுதினார். பிரியா போயம் லிக்கி. ராஜ் ஆங்கிலம் படித்தான். ராஜ் இங்கிலீஷ் படா. நாங்கள் மின்னஞ்சல் எழுதினோம். இமெயில் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நாங்கள் மின்னஞ்சல் எழுதினோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹம் இமெயில் லிக்கே. ஹம் என்பது ப்ளூரல். அதனால தான் வந்து இந்த லிக்கே அப்படிங்கிறது மாறுது. ஸோ இந்த வேலை சம்மந்தப்பட்டது சில வார்த்தைகள் பார்க்கலாம். நாம் நான் அலுவலகத்தில் வேலை செய்தேன். மே தஃப்தர் மே காம் கியா. மே தஃப்தர் மே காம் கியா. நான் வீட்டிலிருந்து வேலை செய்தேன். மே கர் சே காம் கியா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? கர் சே காம். சரிங்களா? அதுக்கு தமிழ்ல சொல்லும்போது ஹிந்தியில சொல்லும்போது கர் சே காம். நான் கடினமாக வேலை செய்தேன். மே மெஹ்னத் சே காம் கியா. இந்த மெஹ்னத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு, கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது, கஷ்டமா அந்த மாரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? கடின உழைப்புங்கிற மாரி வார்த்தை பயன்படுத்தும் போது, அப்போ வந்து அது மெஹ்னத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் கடினமாக வேலை செய்தேன். மே மெஹ்னத் சே காம் கியா. நீ எத்தனை மணி நேரம் வேலை செய்தாய்? தும் கித்னே கண்டே காம் கியா. ஸோ சில பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது நேத்து, முந்தா நேத்து, அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த மாரி வார்த்தைகள பார்க்கலாம். நேற்று அப்படிங்கும்போது கல், கல். நேத்து முந்தா நாளு, பர்சோं. கடந்த வாரம், போன வாரம் சொல்லும்போது பிछले हफ्ते. போன மாதம், पिछले महीने. போன வருஷம், पिछले साल. ஸோ சில அ பொதுவான மிஸ்டேக்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, சில மிஸ்டேக்ஸ பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆண் பேசும்போது பார்த்தீங்கன்னா, "மே கயா." சரிங்களா? இத வந்துட்டு நான் சொல்றேன். இப்ப நான் சொல்லும்போது வந்துட்டு மே கயான்ட்டு அ ஒரு இப்ப நீங்க இப்ப ஹிந்தி என்ட்ட வந்து படிச்சிருக்கீங்க. நான் சொல்றது வந்து கயா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அதே பார்த்துட்டு, கேட்டுட்டு அதே வார்த்தைய நீங்க சொல்லிறக்கூடாது. நீங்க ஒரு பெண்ணா இருக்கும்போது, நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கை அப்படிங்கிற வார்த்தைய நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? எந்த வார்த்தையா இருந்தாலும் சரிங்க. மே ஆயா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து மே ஆயி அப்படின்னு நீங்க மாத்திக்கணும். நீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா, நீங்க அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கலாம். தப்பு கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த தும், ஆப் 2க்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க ஆண், பெண் அப்படிங்கிறனால நீங்க வந்து இந்த அ சாரி அந்த ஆணுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த கயா, ஆயா, தும் ஆயா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிறக்கூடாது. அவங்கள வந்து தும் ஆயே அப்படின்னு தான் சொல்லணும். தும் அண்ட் ஆப் 2க்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ஏங்கிற வார்த்தைய தான் நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒருவர் பத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "ஓ கயா." அவன் சென்றான். அவள் சென்றாள். அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இது வந்துட்டு அதாவது இந்த ஓங்கிறது பார்த்தீங்கன்னா, சிங்குலர் தான். அத நம்ம சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மத்தவங்க சொல்லும்போது வந்து இந்த ஏங்கிற மாதிரி வார்த்தைய நம்ம பயன்படுத்திருவோம். அது ஜெனரலா எல்லாருக்கும் வரக்கூடிய மிஸ்டேக் தான். ஹிந்தி பேசக்கூடிய அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே இந்த மாதிரியான தவறுகள செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அவங்களோட ஜீன்ல வந்து அந்த ஹிந்தி கிடையாது. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பல மொழிகள் கலந்து இப்போ நீங்க இப்போ ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு போய் செட்டில் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 தலைமுறை தாண்டி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அதாவது உங்களோட ஜெனரேஷன்ல இருக்கவங்க, அவங்க நெனச்சுக்குவாங்க நம்ம வந்து மதர் மதர் டங் வந்து தமிழ் தான். சாரி ஹிந்தி அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தப்பு தப்பா நம்ம எப்படி அந்த லோக்கல் பீப்பிள்ட்ட பழகுறோமோ, அதே மாரி தான் நம்மளோட ஜெனரேஷன் பழகுவாங்க. ஸோ அவங்கள்லயும் வந்து நெறைய இந்த ஜென்ரல் ஜென்டர் வந்து யூஸ் பண்றதுல நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். இது வந்துட்டு என்னன்னா, கரெக்ட்டா ஹிந்தி கத்துக்காதனால. ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தமிழ் பேசக்கூடிய நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சில இடங்கள்ல வந்துட்டு, இந்த பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ வந்து மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அதாவது
நாளைக்கு நான் நாளைக்கு போனேன். அதாவது நேத்து, நாளைக்கு அப்படிங்கிறது வந்து தப்பா இது பண்ணிக்குவாங்க. அவன், அவங்கிறத தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளா இருக்கும்போது பண்றது. பெரியவங்களா இருக்கும்போது அவங்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா ஹிந்தியில வந்துட்டு, ஓ பொறந்ததுலேருந்து ஹிந்தி பேசக்கூடியவங்களே வந்து இந்த ஜெண்டர்ல வந்து நெறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நான் பர்சனலா நெறைய அத அனுபவிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க பழகும்போதே வந்துட்டு கரெக்ட்டான முறையில படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரும். அது ஜெனரல் தான். நீங்க வந்து கத்துக்கலாம். ஓகேங்களா? தென் இந்த ஃபார்முலாவ வந்து நீங்க மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, இத இத வந்து படிங்க. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னேனோ அதே தான். மேல் சிங்குலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யா அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். எது எதுக்கு? நான்ங்கிறதுக்கு தூ. நீ அதாவது தூங்கிறது சின்ன குழந்தைங்க, நம்மளோட வயசு கம்மியா இருக்கவங்க, நம்ம யாராவது திட்டும்போது, அந்த மாரி பேசக்கூடியவங்க தூ. ஓ, அவன், இவன். ஓ, ஏ இந்த 2க்குமே பார்த்தீங்கன்னா, இந்த யா அப்படிங்கிறத சேர்க்க போறோம். சேம் இதே இதுக்கு தான் வந்து இந்த ஃபீமேல் சிங்குலருக்கு நம்ம இந்த ஈங்கிறத சேர்க்கிறோம். நான், அவள், நீ. நீங்கிறது சின்ன பொண்ணு இருக்கும்போது அவங்கள வந்து அந்த ஈங்கிற வார்த்தைய அப்படி சொல்லி பயன்படுத்துறாங்க. மத்த எல்லாருக்குமே ஆண், பெண் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பெக்ட் குடுக்கும்போதும் சரி, ப்ளூரலா இருக்கும்போதும் சரிங்க. எல்லாத்துக்குமே இந்த ஏங்கிற வார்த்தைய நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ, உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, சில ஃபைல்ஸும் உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன். அதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஆல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பாஸ்ட் கன்டினியூஸ் பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல். தன்யவாத்.